உலக சமூக நீதி தினம் எப்போது மற்றும் 2026ஆம் ஆண்டின் கருப்பொருள் என்ன? பிப்ரவரி 20. தடைகளை தாண்டி சமூக நீதிக்கான வாய்ப்புகளை திறத்தல். உலக ஈரநிலங்கள் தினம் எப்போது மற்றும் 2020ஆம் ஆண்டின் கருப்பொருள் என்ன? பிப்ரவரி 2. ஈரநிலங்கள் மற்றும் நிலையான நகரங்கள். மின் உறுப்பு சிதைப்புக்கு எதிரான சர்வதேச தினம் எப்போது மற்றும் 2026ஆம் ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன? பிப்ரவரி 6. கருப்பொருள் அவளது குரல் அவளது எதிர்காலம். தேசிய அறிவியல் தினம் எப்போது மற்றும் 2026ஆம் ஆண்டின் கருப்பொருள் என்ன? பிப்ரவரி 28. அதன் கருப்பொருள் அறிவியலில் பெண்கள் விக்சித் பாரதத்தை ஊக்கப்படுத்துதல். உலக தாய்மொழி தினம் எப்போது மற்றும் 2026ஆம் ஆண்டின் கருப்பொருள் என்ன? பிப்ரவரி 21. கருப்பொருள் பன்மொழி கல்வி கற்றலை மாற்றி அமைப்பதற்கான ஒரு தூண். அறிவியல் மற்றும் சமூகத்தில் பெண்கள் மற்றும் சிறுமிகளின் சர்வதேச தினம் எப்போது மற்றும் 2026ஆம் ஆண்டின் கருப்பொருள் என்ன? பிப்ரவரி 11. அறிவியலில் பெண்களின் தலைமைத்துவத்தை மேம்படுத்துதல். புதிய யுகத்திற்கான புதிய அத்தியாயம். இன்னைக்கு உங்களுக்கான ஜிகே ஹோம்வொர்க் என்னன்னா, எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் தமிழ் பெண் யார்? ஆன்சர் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A பொது தமிழ் கம்ப்ளீட் பிடிஎஃப் ரெடி பண்ணிருக்கோம். கவர்மெண்ட் அபிஷியலா கூட சிலபஸ்ல மொத்தம் 7 யூனிட் கொடுத்திருக்காங்க. அந்த 7 யூனிட்டுமே 6ல இருந்து 12 வரைக்கும் நியூ புக், ஓல்டு புக், அப்புறம் சிறப்பு தமிழ் இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தொகுத்து போட்டிருக்கோம். கவர்மெண்ட் கொடுத்த அபிஷியல் சிலபஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிருக்கோம். இந்த பிடிஎஃப் ரேட் பாத்தீங்க அப்படின்னா 99 ரூபீஸ் மட்டும் தான். பிடிஎஃப் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தர வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎன்பிசி தமிழ் பிடிஎஃப் சொல்லி மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்றோம்.